வணக்கம் மக்களே. 2026இல் ஒரு பெரிய ட்விஸ்ட். தமிழகத்தின் அடுத்த ஜனநாயகன் யார்? கருத்து கணிப்பில் முந்திர நடிகர் தளபதி விஜய் அவர்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கிற சட்டப்பேரவை தேர்தலுக்காக தேதியை தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக 234 தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நடைபெற இருக்குதுன்னு தகவல்கள் கிடைச்சிருக்கு. தேர்தலுக்கு இன்னும் சில வாரங்களே இருக்கிற இந்த நிலையில் அரசியலோட களம் இப்போவே சூடுபிடிக்க தொடங்கிருச்சு. ஆளுங்கட்சியான திமுக, எதிர்கட்சியான அதிமுக மற்றும் முதல் தேர்தலை சந்திக்கிற நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகம் இவற்றுக்கு இடையேயான ஒரு மும்முனை போட்டியாக தான் இது தெரிஞ்சாலும் இப்போ இருக்கிற கள நிலவரப்படி பார்த்தா ஒரு புதிய போக்கையும் நமக்கு உணர்த்துதுன்னே சொல்லலாம். பிரபல ஊடகமான மாலை மலர் பல்வேறு பகுதிகளில் நடத்திருக்காங்க மக்கள் மனநிலையை பற்றி ஒரு கருத்து கணிப்பை. இந்த கருத்து கணிப்பில் தாவேகா தலைவர் நடிகர் விஜய்க்கு இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் கிட்ட ஒரு குறிப்பிடத்தக்க ஆதரவு இருப்பதா தெரிய வந்திருக்கு. இதுலேயும் குறிப்பாக புதிய மாற்றத்தை விரும்புகிறவங்க நடிகர் விஜயோட வருகையை தங்களுக்கு சாதகமாக கருதுகிறாங்கன்னே தெரிய வருது. அதே சமயம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினோட தலைமையிலான திமுக அரசுக்கும் அதோட நலத்திட்டங்களுக்கும் ஒரு தரப்பு மக்கள் தொடர்ந்து ஆதரவு தெரிவித்து வந்துட்டு தான் இருக்காங்கன்ற தகவலும் கிடைச்சிருக்கு. இதனால் தேர்தல் களம் பெரும்பாலும் திமுக விசஸ் தாவேகான்ற திசையை நோக்கி நகர்வதா அரசியல் நோக்கர்கள்லாம் கருதுகிறாங்க. இந்த கருத்து கணிப்போட முடிவுகள் ஒரு பக்கம் நடிகர் விஜய்க்கு உற்சாகத்தை தந்தாலும் இன்னொரு பக்கம் அதிமுக மாதிரியான பாரம்பரிய கட்சிகளோட வாக்கு வங்கியில் இது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துன்ற ஒரு விவாதத்தையும் கிளப்பி இருக்குது. தாவேகா கிட்ட தனித்து போட்டியிடுற முடிவும் திமுகவோட வலுவான கூட்டணி கட்டமைப்பும் நேருக்கு நேர் மோதும் போது ஒரு சுவாரஸ்யமான தேர்தல் முடிவுக்கு வழிவகுக்கும்னே நம்ம சொல்லலாம். இது நமக்கும் ஒரு புதிய தேர்தல்னே சொல்லலாம். மே மாதம் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிற இந்த நிலையில் தமிழகத்தோட அடுத்த ஜனநாயகன் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒட்டுமொத்த மாநிலமும் ரொம்ப ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்கோம். இதில் நடிகர் விஜய் எங்கிருந்து பிரச்சாரத்தை தொடங்கிறார், எத்தனை நாட்கள் நடத்துகிறார்ன்ற பரபரப்பான இன்னொரு தகவலும் போய்கிட்டு இருக்குது. மக்களே, உங்களுக்கு எந்த கட்சி மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது? தாவேகா விசஸ் திமுகவா, இல்லை தாவேகா விசஸ் திமுக விசஸ் அதிமுக நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த மாதிரியான அரசியல் தகவல்கள் உங்களுக்கு டெய்லி வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடுற இந்த மாதிரி டெய்லி அரசியல் தகவல்கள் உடனடி அப்டேட்ஸ் உங்களை உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.